விஜய் அரசியலுக்கு வந்தால் திமுகவுக்குத்தான் பாதிப்பு என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் தாவேக்காவை தூண்டிவிட்டு பாஜக அரசியல் செய்கிறதா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், இந்தியா ஒரு இந்து நாடு என்று கூறுவது பிரிவினைவாத மனநிலை இல்லையா என்று காட்டமாக வினவினார். They've lived with it. They continue doing it. It is a tendency to make Tamil Nadu appear very different from rest of India and give a picture of we don't care what you do, we are a separate state. That mindset is what they want to feed continuously. Yes. Which worries me. இது இந்து நாடு என்று சொல்லும் பொழுது பிரிவினைவாத மனநிலை இல்லையா அவர்களுக்கு? இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணம் வரவில்லையா? யாரை ஏமாத்துகிறார்கள்? திராவிடம் என்பது சமத்துவ பூமி. ஆனால் ஆரியம் என்பது மக்களை 4 வருணமாக பிரித்து பார்த்த பூமி. இதற்கெல்லாம் அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். தாவேகா வருகை குறித்து ஆளும் திமுக தான் கவலைப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் விமர்சித்த நிலையில் தாவேகாவை தூண்டிவிட்டு பாஜக அரசியல் செய்கிறதா என்று டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி எழுப்பினார். If anybody who's got to be afraid of a factor who's big and who's worrying is the party which is in ruling. So why should we be upset about? If he's a threat to the ruling DMK, I don't need to be worried about it. Vijay on the one side, either with or without us, the ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. அவங்க அவரை வச்சு மிரட்ட சொல்றாங்களா? பாஜக தாவேகா காலையும் விழுந்துடுச்சா எங்களுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் தாவேகாவை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது நிர்மலா சீதாராமனின் கட்சியா என்பதை அவர் விளக்க வேண்டும். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்து பாஜக கவலைப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிடுகிறதா என்று காரசாரமாக வினவினார். A national party like Congress, yes, which lost power 60 years ago in Tamil Nadu, is playing fiddle to the current government, and it is always standing up only with the crutches of a party with whose alliance they try to win some MLAs and few MPs. நிதியமைச்சர் கேட்கிறாரு, அவங்க என்ன திமுகவோட தானே இருக்கிறாங்க, நீங்க யாரோட இருக்கிறீங்க? இப்போ பாஜக என்ன தனித்து போட்டி இருக்கிறதா? பாஜக அதிமுகவை மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் மிரட்டி மிரட்டி சேர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய செங்கோட்டையன் சொன்னாரு, டிடிவி தினகரன் இங்க தான் வருவது போல இருந்தாரு, ஆனா அவருடைய நிலை எங்களுக்கு புரியும். அவர் எங்கிட்ட வருவதாக பேசுற மறுநாளே அவர் அங்க போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு விட்டதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளை கூட அவர்கள் விடுவதில்லை. இங்க மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். ஆகவே காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு எந்த உரிமையோ அதற்கான தகுதியோ இருப்பதாக நான் கருதவில்லை. காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுவதற்கு நிதியமைச்சருக்கு தகுதி இல்லை என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் விமர்சித்த நிலையில் 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் உயிரோட்டத்துடன் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், மத்தியில் பாஜக ஆட்சிக்கு 12 ஆண்டுகள் கடந்தும் காங்கிரஸ் கட்சியை அழிக்க முடியவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுக மேல ஏறி குதிரை சவாரி செய்து அவர்களை மிரட்டி கூட்டணியில் சேர்ந்து கூட்டணியில் சேர்க்க வைத்து இங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க யாரையும் அப்படி அரசியல் செய்யல. 50 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாம இருந்தாலும் இன்னும் நாங்க உயிரோட்டத்தோட காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆகையால அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் பார்க்கணுமா கண்டி பிறர் கட்சியில போயிட்டு இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, 2ஆக இருக்கிறார்கள், 1ஆக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல அரசியல் முதிர்ச்சின்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னாரு. அவர் சொல்லி 12 வருஷம் ஆயிப்போச்சு. முயற்சி பண்றாரு, முடியல. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்காக வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். சொல்லியாச்சே,
வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தொகுதி பங்கீட்டு குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக உள்ளிட்ட எந்த கட்சிகளையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். குழு எப்போ அமைக்கப்படும் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு எப்போது அமைக்கப்படும் சார்? புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிரிகளுக்கு யார் எதிரிகளை பார்க்கறது? தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். பாக்குறேன், அவங்களே பார்க்கறேன். மரியாதை